வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து கேப்டனின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் சென்னை கொளத்தூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். வரும் தேர்தலில் இந்த மெகா கூட்டணி வெற்றி பெறாமல் வேறு எந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் என விஜயபிரபாகரன் கேள்வி எழுப்பினார். அண்ணன் மோகன்ராஜ் அண்ணன் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாரு. ஏன்னா அவரோட நேச்சரே அப்படி, குணமே அப்படிதான். மக்கள் 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 தான் இருப்பார். அதனால தான் கேப்டன் அவ்வளோ பேர் இருந்தாலும் சட்டமன்றத்தை துணைத் தலைவர் பதவி அண்ணனுக்கு கொடுத்தாரு. ஸோ எல்லாரும் தைரியமா முரசு சின்னத்தில் வாக்குகள் போடணும். உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இங்கே லேடிஸ் கிளப் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நம்ம கட்சி மாதிரி லேடிஸ் கிளப் எந்த கட்சிக்குமே இல்லை. இப்போ அம்மாவோட அதிமுகவும் இருக்கு, கேப்டனோட தேமுதிகவும் இருக்கு, ஐயாவோட பாமகவும் இருக்கு, இந்த கூட்டு அப்புறம் மோடி ஐயாவோட பிஜேபியும் இருக்கு, அப்புறம் மற்ற எத்தனையோ கட்சிகள் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்காங்க. தமாக, சரத்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. இந்த கூட்டணி ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பா? மக்களோட ஆதரவு இந்த கூட்டணிக்கு தான், இளைஞர்கள் ஆதரவு இந்த கூட்டணிக்கு தான். இதில் மீறிய வேற யார் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால நான் வரவேற்பை பார்த்தேன், க்ரௌடை பார்க்குறேன், ரொம்ப கான்ஃபிடண்டா தைரியமா இருக்கேன். கண்டிப்பா இந்த தேர்தல், வட சென்னை தேர்தலில் கோட்டையை உடைத்து நாம் தேமுதிக கொட்டு முரசு வெற்றி வேட்பாளர் அண்ணன் மோகன்ராஜை அமர வைத்து டெல்லியில் உட்கார வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காக என்னெல்லாம் பெறப்பட முடியுமோ நம்ம கேட்டு எல்லாமே வாங்க முடியும். சும்மா நம்ம கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. கேட்குற மாதிரி நம்மளுக்கு அங்கே போய் நம்ம கேட்டு நம்ம வாங்கிட்டு வரோம்னா கேப்டனோட வளர்ப்பு அப்படி. தைரியமா இருங்க. இந்த வரப்போற மோடி காலத்துல தமிழ்நாட்டுக்கு பிரகாசமா இருக்கும். தைரியமா இருங்க. தொடர்ந்து வியாசார்பாடி மற்றும் கொருக்குப்பேட்டையில் பரப்புரை செய்த விஜயபிரபாகரன், தமிழகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்றார். வரும் தேர்தலில் திமுகவை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், துரோகிகளின் கூடாரமான திமுகவை வரும் தேர்தலில் தோற்கடித்து 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் நிலையான ஆட்சி அமைந்தால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்றும் விஜயபிரபாகரன் குறிப்பிட்டார். இது வேணா அவங்க கோட்டைன்னு சொல்லிக்கலாம். கோட்டைகள் தகர்க்கிறதா நம்ம கூட்டணி ஸ்டைல். ஒரு தலைவரும் ஒரு தொகுதியிலையும் நிரூபிச்சிருக்காங்க வரலாற்றுல. அதனால இந்த வடசென்னை மாவட்டம் நம் கூட்டணியை சேர்ந்த அண்ணன் மோகன்ராஜ் ஆதரித்து நம்ம தான் ஜெயிக்கிறோம். இதே மாதிரி நாளும் நமதே, 40ம் நமதே, நாளை நமதே. எல்லா தொழிலும் நம்ம கூட்டணி ஜெயிக்கணும். திமுக டெபாசிட் இழக்கணும். ஏன்னா அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணியை கெடுக்க அவங்க மூக்க அறுத்து நம்ம யார் என்று காமிக்கணும்.